Solution of a linear equation by transposition method. So transposition method இதோட meaning நீங்க பாத்தீங்கன்னா the shifting of a number from one side of an equation to other side is called transposition. So இந்த transposition method பண்றதுக்கு 4 rules இருக்கு. So அந்த 4 rules தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. So addition sign ஓட ஒரு number இருக்கும்போது அதை நீங்க சேஞ்ச் பண்ணும்போது அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எல்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது சப்ட்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணும். சப்ட்ராக்ஷன் இருக்கும்போது அடிஷனாக சேஞ்ச் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா டிவிஷன் ஆகும், டிவிஷன் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணும்போது ஆர் எல்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அடிஷன் சைன் இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா அடிஷனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா டிவிஷனாக சேஞ்ச் பண்ணணும், டிவிஷனாக இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகணும். இது வந்து நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இந்த 4 ரூல்ஸுமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். 5x plus 2 which is equal to 4 into x plus 2. ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே 5x plus 2 இருக்குது ஈக்குவல்ஸ் இங்கே 4 into x plus 2. ஸோ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணணும், அந்த 4 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 into x is 4x. ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன் இருக்கு, தென் 4 into 2 is 8. ஸோ ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து +2 இருக்குது, இங்கே வந்து +8 இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். வேற இந்த டேர்ம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியபிளோட இருக்குது. 5x இருக்குது, இங்கே 4x இருக்குது. ஸோ இந்த 4x நான் வந்து ஒன் சைடு நம்ம கொண்டு வரணும். இந்த 5x வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம வச்சுக்கிறோம். ஈக்குவல்ஸ் இருக்குது, இங்கே 4x இருக்குது. ஸோ வெறும் 4xனா அதோட மீனிங் என்னது? பாசிட்டிவ் சைன் இருக்குது தான் மீனிங். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் டிரான்ஸ்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ளஸ் சைன் இருந்ததுன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் சைன் ஆகும். ஸோ -4x இருக்கும் விச் ஈக்குவல்ஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு 8 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த +2 ஈக்குவல்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இதை நான் ரைட் சைடு நான் கொண்டு போக போகிறேன். ஸோ தட் இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது ஸோ இந்த 2ஓட சைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன சைனாக சேஞ்ச் ஆகும்? -2ஆக சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம்? இந்த +2 வந்து இந்த சைடு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ +2 இந்த சைடு மூவ் பண்ணும்போது -2 ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் +4x இருக்குது, லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது -4x ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து டிரான்ஸ்போசிங் வந்து ரூல் பார்த்தோம். அடிஷன் இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷனாக சேஞ்ச் ஆகும், சப்ட்ராக்ஷன் இருக்கும்போது அடிஷனாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லி. ஸோ இதையே ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இதோட பவரும் சேமாக இருக்குது, இதோட பவரும் சேமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து x எழுதிக்கிறோம். ஸோ 5 - 4 is 1 into x which is equal to 6. So 1 into x is x which is equal to 6. So 5x minus 4x வந்து x தான். x means அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன மீனிங்? 1 and மீனிங் டிஃபால்ட்டா, பட் நம்ம அதை எழுத மாட்டோம், x தான் எழுதுவோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 6. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, -2 ஈக்குவல்ஸ் 4m - 6. ஸோ எம்மோட வேல்யூ வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -2 இருக்குது, இங்கே -6 இருக்குது. ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா ரீஅரேஞ்ச் பண்ணால் மட்டுமே கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த 4m ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கு பாருங்க, இந்த 4m ஆஸ் இட் இஸ் வச்சுக்கலாம். பட் வேற இந்த -6 வந்து நான் ஈக்குவலுக்கு இந்த சைடு மூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போஸ், ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம்? ஆல்ரெடி இங்கே ஒரு -2 இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த 6ஓட சைன் என்னது? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் வந்து டிரான்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ப்ளஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ +6. ஸோ ஈக்குவல்ஸ்க்கு ரைட் சைடில் தான் 4m இருக்குது. ஸோ நான் ரைட் சைட்லேயே தான் 4m வச்சுருக்கேன். ஸோ சைன் சேஞ்ச் ஆகாது. ஸோ -2 + 6, ஒரு மைனஸ் சைன் ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ 6 - 2 is 4. பட் இதில் வந்து கிரேட்டர் நம்பர் இது 6, அதோட சைன் என்னது? ப்ளஸ். ஸோ இது ஆன்சர் வந்து 4 தான், விச் இஸ் ஈக்குவல் டு 4m. ஸோ இந்த 4m ஓட மீனிங் என்னது? 4 into m தான் மீனிங். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிவிஷனுக்கு சேஞ்ச் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 4 டிவைட் பை, ஸோ இந்த 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு டிவிஷன் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு m. ஸோ 4th டேபிளை கட் பண்ணிங்கன்னா 1 டைம். ஸோ எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ ரூல் 2 and 3 என்ன நம்ம பார்த்தோம்? மைனஸில் இருந்தது ஈக்குவலுக்கு இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகும் நம்ம பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2x divided by 7 which is equal to 3. ஸோ இந்த நம்பர் 7 வந்து டிவிஷனில் இருக்குது.
ஸோ ஈக்குவல் டு இந்த சைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2x is equal to 3 multiplied by 7. ஸோ 2x ஓட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா which is 21. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் இங்கே வந்து 2 into xன்னு வந்து மீனிங் which is equal to 21. ஸோ x is equal to இங்கே இருக்குது 21 divide by, ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது டிவிஷன் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2. ஸோ எக்ஸோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 21/2. ஸோ இங்கே வந்து என்ன ரெண்டு ரூல் அப்ளை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷனில் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஈக்குவல்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆகும். ஸோ டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் இதோட ரூல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த பேசிக் ஆப்ரேஷன் லைக் அடிஷன் இருக்கும்போது டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது சப்ட்ராக்ஷன் ஆகும், சப்ட்ராக்ஷன் இருக்கும்போது அடிஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது டிரான்ஸ்போஸ் ஆகும்போது டிவிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ டிவிஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ இந்த சிம்பிள் ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் லீனியர் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அல்ஜிப்ரா ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ஈஸி இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அல்ஜிப்ராவோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். பேசிக் கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.